வெல்கம் டு சந்திரமேக்ஸ். ஸோ இந்தியன் எக்கனாமியில் வந்து டாப் 500 எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், டிஃபென்ஸ் எக்ஸாமுக்காக. சரியா? ஸோ இது வந்து பார்ட் 5. ஆல்ரெடி 4 பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. பார்ட்லேருந்து பார்த்துட்டு வாங்க. நான் வந்து கண்டினியூஷனோடு எடுத்திருக்கேன். ரைட்டாக ஃபஸ்ட்டு வந்து ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி, என்டிபி, நேஷ்னல் இன்கம், பெர் கேபிட்டா இன்கம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நான் எடுத்திருப்பேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய செக்டார், அதாவது பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷரி செக்டார் அப்படின்ட்டு இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நான் எழுதிருக்கேன். ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து 5 ஆண்டு திட்டங்களை பற்றி பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய ஒரு 60 கொஸ்டின், ரைட்டா, ஒரு 50லேருந்து 60 கொஸ்டின் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எதை பற்றி இருக்குன்னா 5 ஆண்டு திட்டங்களை பற்றி தான் இருக்கும். இந்த 5 ஆண்டு திட்டங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான், செகண்ட் 5 இயர் பிளான் போகாமல் நான் ரேண்டமாக தான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து 6வது 5 ஆண்டு திட்டமோ இல்லை 8வது 5 ஆண்டு திட்டமோ இருக்கும். அடுத்த கொஸ்டின் வந்து 7வது 5 ஆண்டு திட்டத்தை பற்றி, அடுத்தது 2வது 5 ஆண்டு திட்டத்தை பற்றி இருக்கும். ஸோ நான் ஒரு கொஸ்டினுமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ணி கடைசி அந்த 60வது கொஸ்டின் முடிகிறப்ப நான் என்ன பண்ணுறேன்னா ஒட்டு மொத்தமாக நம்ம இது வரைக்கும் அதாவது இந்த 60 கொஸ்டின் பார்த்து முடிகிறப்ப இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் ஒரே இதாக மர்ஜ் பண்ணிவிடுவேன். ரைட்டாக நம்ம நோட்ஸை. ஓகே, சரி. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்தியாவில் எந்த 5 ஆண்டு திட்டத்தில் பொருளாதார சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன? அதாவது எந்த 5 இயர் பிளானில் ப்ராசஸ் ஆஃப் எக்கானமிக் ரிஃபார்ம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் 8வது. ரைட்டா? எக்கானமிக் ரிஃபார்ம்ஸ், பொருளாதார சீர்திருத்தங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து 8வது 5 ஆண்டு திட்டம் தான். ஏன்னா 8வது 5 ஆண்டு திட்டத்தினுடைய காலம் அப்படின்ட்டு பார்க்குறப்ப செகண்ட், சரி, நான் இங்கே எழுதுகிறேன். 8th 5 இயர் பிளான். ஸோ 8th 5 இயர் பிளான் பொறுத்த வரைக்கும் அந்த 1992 1997 வரைக்கும், 1992 to 1997. ஏன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் வந்து என்னாச்சு அப்படின்னா 1991 1991 வந்து என்ன கொண்டு வந்தாங்கன்னா எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் அப்படின்ற ஒன்று கொண்டு வந்தாங்க. எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் அப்படின்னா என்னன்றதை நான் சொல்கிறேன். இந்த இதை கொண்டு வந்தது வந்து யார் அப்படின்னா அப்போது ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்த, நிதியமைச்சராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தான். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த எல்பிஜின்னு இருக்குல்ல, இதில் எல் அப்படின்றது லிபரலைசேஷன், ரைட்டாக, தாராளமயமாக்கல். அடுத்து பி அப்படின்றது ப்ரைவேட்டைசேஷன், தனியார் மயமாக்கல். அதுக்கடுத்து ஜி அப்படின்றது குளோபலைசேஷன், உலகமயமாக்கல். ஸோ தனியார் மயமாக்கல், அதாவது தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல் அப்படின்ட்டு 3 விஷயங்களை வந்து கொண்டு வரப்பட்டது 1991. ரைட்டாக, இந்த காலகட்டத்தில் கொண்டு வராங்க. திருப்பி இதுக்கு அடுத்தது வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ இதன் மூலியமாக கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோல், சரி, அந்த எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்கல்ல, இதன் மூலியமாக கவர்மெண்ட்டினுடைய கண்ட்ரோல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஸோ இப்போ கவர்மெண்ட்டு கண்ட்ரோல் குறைஞ்சதுன்னா தனியார் முதலாளிகளினுடைய முதலீடு, ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட், அவங்க வந்து கம்மியாகுமா அதிகமாகுமான்னு கேட்டால் அதிகமாக தான் ஆச்சு. ரைட்டா? ஸோ அப்படின்றப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உலக பொருளாதாரத்துக்கு வந்து அது வழிவகுத்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய முதலீடு பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா இருந்துச்சு அப்படின்னா, முதலீடுகள் நிறையா இருந்துச்சுன்னா அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக எதில் போய் முடியும் அப்படின்னா பொருளாதார வளர்ச்சியில் போயிட்டு முடியும், எக்கானமிக் க்ரோத்தில் போயிட்டு முடியும். ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. சரி, இதுதான் வந்து மெயின் 8வது 5 ஆண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இது நம்ம ஒரு தடவையும் வந்து இப்போ 8வது 5 ஆண்டு திட்டத்தை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா நான் இந்த ஸ்லைடை வந்து அப்படியே நான் காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணி அதுக்கடுத்து நம்ம அந்த நோட்ஸ் வந்து பில்ட் பண்ணலாம். ரைட்டாக? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 8வது 5 ஆண்டு திட்டம். நெக்ஸ்ட்டு இதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்றதை பாருங்கள். இந்தியாவில் தொழில்கள் மற்றும் தொழில்துறை அடித்தளத்தின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்த 5 ஆண்டு திட்டம் எது? இங்கே பாருங்கள், இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து 5 இயர் பிளான் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது அப்படின்னு வச்சுக்கிட்டோங்களேன். அதாவது மேக்ஸிமம் 99% அதுக்கான ஆன்சர் வந்து 2வது 5 ஆண்டு திட்டம் தான். ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணது வந்து எது அப்படின்னா அது வந்து செகண்ட் 5 இயர் பிளான். நான் இதில் எழுதுகிறேன்.
ஸோ செகண்டு 5 இயர் பிளான். ஓகே, FYPனா 5 இயர் பிளான். ஸோ இந்த இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956 61 வரைக்கும் இதை வந்து இந்த ஐந்தாண்டு திட்டம் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மெயினாக யார் வந்து முக்கியமான பங்காற்றிருப்பார் அப்படின்னா PC மஹலனோபியஸ். நம்ம ஆல்ரெடி அவரை பற்றி பார்த்தோம்ல. அதனால தான் இந்த இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு இன்னொரு பெயர் இருக்குது, மஹலனோபியஸ் மாடல் அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது. மஹலனோபிஸ் மாடல் அப்படின்ற இன்னொரு பெயரும் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து எது அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸினுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஓகே, இது முக்கியம். அதுக்கடுத்து இப்போ இண்டஸ்ட்ரீஸுமே வந்து மெயினாக எந்த மாதிரி இண்டஸ்ட்ரி அப்படின்னா வந்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்னால் எதெல்லாம் அப்படின்னா இந்த இரும்பு, ஸ்டீல், அதுக்கப்புறம் கோல், நிலக்கரி, மெஷின்ஸு, இந்த மாதிரி ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணது. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் இந்த இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்த கேள்வி இங்கே வருங்க. PC மஹலனோபியஸ் நேம் அப்படின்னு வந்துட்டு 5 இயர் பிளான் அப்படின்னாலே நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம்னா இண்டஸ்ட்ரினா வந்து PC மஹலனோபியஸ். அப்போ எந்த ஐந்தாண்டு திட்டங்களின் பின்னாடியும் PC மஹலனோபியஸின் பெயர் பேசப்படுகிறது அப்படின்றது கேள்வி. அப்போ எதில் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இண்டஸ்ட்ரின்ற வார்த்தை இல்லை, இண்டஸ்ட்ரின்ற வார்த்தை இதில் இல்லை, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் இல்லை. ஆனால் இதில் வந்து மூன்றாவதுல இண்டஸ்ட்ரின்ற வார்த்தை இல்லை. ஆனால் என்ன வார்த்தை இருக்குது அப்படின்னா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் வார்த்தை இருக்குது. ஏன்னா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னாலே இண்டஸ்ட்ரி அப்படின்னாலே PC மஹலனோபிஸ் தான். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா செகண்டு 5 இயர் பிளான், ஆப்ஷன் C தான். ஓகே, அது போக இந்த PC மஹலனோபிஸ் இருக்கார்ல, ஸோ இதில் P பிரசாந்த் சந்திர மஹலனோபிஸ். ஸோ இவர் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட்டை தோற்றுவித்தவர். ஃபவுண்டர் ஆஃப், FOனா ஃபவுண்டர், FAனா ஃபாதர். ஓகே, ஃபவுண்டர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட். நெக்ஸ்ட்டு வேறு அடுத்து இதில் என்ன கேட்குறாங்கன்னா, அதாவது ஐந்தாண்டு திட்டங்களில் திட்ட விடுமுறை வந்து எந்த ஆண்டிலிருந்து எந்த ஆண்டில் வரை இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. 5 இயர் பிளானில் பிளான் ஹாலிடே எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் இருந்துச்சு அப்படின்னா 1966 1969 வரைக்கும் இருந்துச்சு. சரி, அது என்ன பிளான் ஹாலிடே? இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு. பிளான் ஐந்தாண்டு திட்டம்னா 5 வருஷமாக போடுறது. பிளான் ஹாலிடே, பிளானுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹாலிடே விட்டாங்க. ஸோ இந்த ஹாலிடே எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் இருந்துச்சுன்னா 1966 1969 வரைக்கும் இருந்துச்சு. ஓகே, சரி, இதனுடைய மெயின் காரணமே என்ன அப்படின்னா இப்போ மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் நடந்துச்சு. ஓகே, ஸோ தேர்டு 5 இயர் பிளான். நான் இதை கொஸ்டின் மார்க் போடுறேன். ஏன் இந்த தேர்டு பிளான் ஹாலிடே அப்படின்னா மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம், ரைட்டா, 51 to 56 ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான், 56 to 61 செகண்டு, 61 to 66 1961 to 66 வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னாச்சு, தேர்டு 5 இயர் பிளான் நடந்துச்சு. இந்த ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் 1961 to 66 என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, முதல்ல 1962 இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போர். இந்தியா சைனா வார். இரண்டாவது 1965 வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர், இந்தியா பாகிஸ்தான் வார். அதுக்கு அடுத்தது இதே 1965-66 போடுறேன், இல்லைனா மிட் 1960s அப்படின்னு போடுறேன். அதாவது 1964 65 66 நடுவில், ரைட்டாக 1960களில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு தீவிரமான வறட்சி ஏற்படுகிறது. ட்ரஃப்ட்னா வறட்சி. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சரிவில் போய் முடியுது. இந்த ஒரு முக்கியமான 3 காரணங்களால் பொருளாதாரம் சரிவடைகிறது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இது முடித்ததுக்கப்புறம், ஏன்னா இதெல்லாம் நடந்ததுனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா 4th 5 இயர் பிளான் போடலை. 4th 5 இயர் பிளான் அப்படின்ற ஒன்று போடலை.
அப்போ அதுக்கு பதிலாக தான் என்ன போட்டாங்க, பிளான் ஹாலிடே அப்படின்ற ஒன்று போட்டாங்க. 3 வருஷத்துக்கு 1966லேருந்து 69. நம்ம கொஞ்சம் உடனே திருப்பி 66 முடிஞ்சதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு ஃபுல்லாக பிளான் போடாமல் நம்ம வந்து ஒரு 3 வருஷத்துக்கு மட்டும், அதாவது ஒரு வருஷத்துக்கும் தனித்தனியாக பிளான் போடலாம் அப்படின்ட்டு. அதாவது இந்த பிளான் ஹாலிடே அப்படின்றது வந்து என்னென்னா ஆனுவல் பிளான்ஸ். வருஷம் வந்து இந்த பிளான் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போடாமல் வருஷம் பிளான் போட்டு இது பண்ணுறது. ஓகே, எக்கனாமி வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான இதுதான். ஸோ இப்போ இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்ஃப்ளேஷன், விலைவாசியும் வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ இது எல்லாம் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மெயின் இது ஜஸ்ட் நான் இது இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். முக்கியமாக இந்த 3 காரணங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் 4வது ஐந்தாண்டு திட்டம் போடலை. 4வது ஐந்தாண்டு திட்டம் எப்பொழுது போடப்பட்டதுன்னா இந்த ஆனுவல் பிளான் முடிஞ்சதுக்கப்புறம். சரியா, இந்த 69 தான் வந்து எந்த பிளான் போட்டாங்கன்னா 4th 5 இயர் பிளான் அப்படின்ற ஒன்று போட்டாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த பிளான் ஹாலிடேக்கான ரீசன். ஓகே, அடுத்தது ஒரு சில நேரம் எப்படி கேட்பாங்கன்னா பிளான் ஹாலிடே இருக்குதுல்ல, பிளான் ஹாலிடேயை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் போடப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் வந்து 3வது ஐந்தாண்டு திட்டம். இல்லை எந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கு முன்னாடி வந்துச்சுன்னு கேட்பாங்க, அது 4வது ஐந்தாண்டு திட்டம். ஓகே, அடுத்தது ஸோ முதல் ஐந்தாண்டு திட்டம் எப்பொழுது தொடங்கியது, ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் வந்து எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றது கேள்வி. இது வந்து 1951 ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான். ஸோ ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானை பொறுத்த வரைக்கும் இது 1951லேருந்து 1956 வரைக்கும் இது வந்து போச்சு. ஸோ இந்த முதல் 5 இயர் பிளானை வந்து எப்படி அழைப்பாங்க அப்படின்னா ஹர்ரோட் டோமர் மாடல் அப்படின்ட்டு அழைப்பாங்க. ஹர்ரோட் டோமர் மாடல் அப்படின்ட்டு அழைப்பாங்க. ஓகே, இங்கே மெயினாக வந்து எதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபோக்கஸ் வந்து மெயினாக வந்து அக்ரி தான், விவசாயத்திற்கு தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அப்போ விவசாயம் அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன வேணும், நீர்ப்பாசனம் வேணும். ஸோ அப்போ நீர்ப்பாசனத்துக்கும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனம் இந்த இரண்டிற்குமே வந்து ஃபோக்கஸ் பண்ணப்பட்டது. ஓகே, ஸோ அப்போ அதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ், ரைட்டா, அது போக வேறு எதுக்கெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா பவர் அண்ட் டிரான்ஸ்போர்ட். இது அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் கிடையாது. மெயின் வந்து அக்ரிகல்ச்சரும் இரிகேஷன் அப்படின்ட்டு. ஏன் இது வந்து அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதன் மூலியமாக என்ன நடக்கும் அப்படின்னா ஃபுட் ப்ரொடக்ஷன், உணவு உற்பத்தி அதிகப்படுத்தினாங்க. ஏன்னா அப்போ தான் முதலாம் ஐந்தாண்டு திட்டம் அப்படின்றப்ப நம்ம மெயினாக எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்னா விவசாயத்துக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ஸோ உணவு உற்பத்தி வந்து இதன் மூலியமாக அதிகமாச்சு அப்படின்ட்டு சொல்லப்படுது. ரைட்டா, நெக்ஸ்ட்டு இது முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தது இதில் என்ன கேட்குறாங்கன்னா டிபி தார். சரியா, டிபி தாரால் தயாரிக்கப்பட்டு தொடங்கப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, டிபி தார் ப்ரிப்பேர் பண்ணி லான்ச் பண்ணது வந்து எந்த ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னா அது வந்து 5th 5 இயர் பிளான். அது வந்து 5வது ஐந்தாண்டு திட்டம் டிபி தார். ஓகே, ஸோ இந்த 5வது ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி நம்ம பார்க்குறப்ப ஸோ 5th 5 இயர் பிளான். ஸோ 5th 5 இயர் பிளான் வந்து 1974 to 79 வந்து நடந்துச்சு. 74 to 79. ஸோ இங்கே வந்து யார் லீடர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டிபி தார் அவர்கள் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணதும் சரி லான்ச் பண்ணதும். டிபி தார் தான் ப்ரிப்பேர் அண்ட் லான்ச்ட். இந்த இரண்டுமே வந்து டிபி தார் தான். ஓகே, இங்கே இதில் மெயினாக வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரை மாடர்னைசேஷன் பண்ணணும். அக்ரிகல்ச்சர் மாடர்னைசேஷன், நவீனமயமாக்கணும் விவசாயத்தை. வேறு மற்றும் கிராமப்புற மேம்பாடு, அதை வந்து இன்னும் மேம்படுத்தணும். ரூரல் டெவலப்மெண்ட்டை இன்னும் வந்து மேம்படுத்தணும். ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மெயின் ஃபோக்கஸாக இருந்துச்சு. ஸோ அது போக வேறு எதிலெல்லாம் வந்து முடிவு பண்ணாங்க அப்படின்னா பாவர்ட்டி, வறுமையை வந்து ஒழிக்கணும். மற்றும் ஃபுட்டு ப்ரொடக்ஷனில் முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தில் உணவு உற்பத்தியில் ஃபோக்கஸ் பண்ணாங்க. பட் ஆனால்
இந்த 5வது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து ஃபுட் ப்ரொடக்ஷனில் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா செல்ஃப் ரிலையன்ஸ், தன்னிறைவு, உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ரைட்டாக நம்ம மற்ற நாடுகளை சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரப்பட்டது. ஓகே, இதெல்லாம் முக்கியமானது. அடுத்தது இந்த 5வது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதாவது கொஞ்சம் இதில் வந்து ப்ராப்ளம் ஆச்சு. காரணம் என்னென்னா இந்த ஒரு காலகட்டத்தில் தான் வந்து எமர்ஜென்சி போட்டாங்க, அவசர காலம் எமர்ஜென்சி போடப்பட்டது. ஸோ எமர்ஜென்சியை பொறுத்த வரைக்கும் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம்னா 1975லேருந்து 77 இந்த ஒரு காலகட்டத்தில் தான். ஓகே, இதெல்லாம் முக்கியமானது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், அதிகமாக வந்து வேலைக்கு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நிறைய கொண்டு வந்தாங்க. ரைட்டாக, ஏன்னா ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னாலே வந்து நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் எல்லாமே இதில் பேசப்பட்டது. ஓகே, இதில் எத்தனாவது ஐந்தாண்டு திட்டத்தில் அப்படின்னா 5வது ஐந்தாண்டு திட்டத்தின் போது. ஸோ முக்கியமானதெல்லாம் எதுனா டிபிதார், அக்ரிகல்ச்சரல் மாடர்னைசேஷன், ரூரல் டெவலப்மெண்ட், பாவர்ட்டியை ஒழிக்கணும், அதுக்கப்புறம் ஃபுட் ப்ரொடக்ஷனில் தன்னிறைவு, அடுத்து எமர்ஜென்சி. ஓகே, நெக்ஸ்ட்டு உணவு தானிய உற்பத்தியில் விரைவான வளர்ச்சியை அதிகரிக்க எந்த ஐந்தாண்டு திட்டம் நோக்கமாக கொண்டது? ஸோ விச் 5-year plan aimed to increase the rapid growth in food production? ஸோ இதற்கான ஆன்சர் வந்து 7வது ஐந்தாண்டு திட்டம். 7வது ஐந்தாண்டு திட்டம். ஸோ 7th 5-year plan. ஸோ 7th 5-year பிளானை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து எதில் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்ப இது ஃபஸ்ட்டு எந்த வருஷத்தில் இந்த வருஷம்னா 1985லேருந்து 1990 வரைக்கும். ஸோ இங்கே மெயினாக எதுலலாம் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோக்கஸு விவசாய உற்பத்தி திறனை அதிகப்படுத்தணும், அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்தணும். ஸோ அப்போ அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டியை வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகப்படுத்தணுன்னா ஆட்டோமேட்டிக்காக எது அதிகமாகும் அப்படின்னா ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன், உணவு தானிய உற்பத்தி வந்து அதிகமாகும். ஓகே, ஸோ அப்போ உணவு தானிய உற்பத்தி வந்து அதிகமாயிட்டா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன இருக்கும்னா ஃபுட் செக்யூரிட்டி, நம்ம உணவுக்கு மற்ற நாடுகள்கிட்ட வந்து போயிட்டு நிற்க வேண்டிய அவசியம் வந்து எதுவுமே இருக்கவே இருக்காது. ஓகே, இப்போ இந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்தணுன்னா என்ன கொண்டு வந்திருப்பாங்க? இரிகேஷன், நீர்ப்பாசனத்தை வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் அதிகப்படுத்தினாங்க. நீர்ப்பாசனத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணது 1ஆம் ஐந்தாண்டு திட்டம். ஆனால் நீர்ப்பாசனத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணது வந்து பார்த்துட்டிங்கன்னா அது இந்த 7வது ஐந்தாண்டு திட்டத்தில். ஓகே, அதுக்கடுத்து சீட்ஸ், கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு ஹைப்ரிட் சீடு எல்லாமே வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து கொண்டு வரப்படுகிறது. அதுக்கப்புறம் டெக்னாலஜி எல்லாம் வளருது, டெக்னாலஜி எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா வளருது. அதுக்கப்புறம் வந்து கிராமப்புற மேம்பாடு, ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன், ஃபுட் செக்யூரிட்டி இல்லாமல் வந்து கிராமப்புற மேம்பாடு வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, ஏன்னா வந்து இங்கே ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்ட்டு பார்க்குறப்ப அதிகமாக வந்து உணவு உற்பத்தி பண்ணுறாங்க, ஃபுட் கிரெயின் இந்த உணவு தானிய உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை சேர்த்து வைக்கிறதுக்கு அந்த குடவுன்னு சொல்லுவாங்க, இந்த தானிய கிடங்கு, அதெல்லாம் வேணும். அப்போ கிராமப்புறத்தில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து நிறைய கட்டுறாங்க, ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது வந்து நிறைய கட்டப்படுகிறது. ஓகே, ஸோ அப்போ இதுதான் மெயின். ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னாலே என்னென்னா sufficient in food grains, அதாவது உணவு தானியங்களில் தன்னிறைவு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஓகே, அது போக வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் தான் வந்து எதெல்லாம் ரொம்ப இதாகுது அப்படின்னா பசுமை புரட்சி, க்ரீன் ரெவல்யூஷனுடைய இம்பேக்ட் வந்து காசானது வந்து இம்பேக்ட் வந்து எதில் எந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கு வந்துச்சுன்னா 7வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு தான் வந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்தியாவில் முதல் ஐந்தாண்டு திட்டம் உருவாக்கப்பட்ட போது திட்டக்குழுவினுடைய யார் வந்து திட்டக்குழுவின் தலைவராக இருந்தாருன்னு கேள்வி. ஸோ பிளானிங் கமிஷன் வந்து ஃபஸ்ட்டு 5-year பிளான் அப்போ போட்டாங்க. ரைட்டா, ஃபஸ்ட்டு இந்த பிளானிங் கமிஷன் யார் அப்படின்னா இந்த ஐந்தாண்டு திட்டங்களை போடுறது வந்து இந்த பிளானிங் கமிஷன் தான் போடுவாங்க. ஸோ அப்போ வந்து இந்த பிளானிங் கமிஷனுடைய தலைவராக இருந்தது யார் அப்படின்னா அப்போ இருந்த பிரதம மந்திரியாக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான்.
ஸோ பிளானிங் கமிஷன் எப்பொழுதுமே வந்து பிளானிங் கமிஷனுடைய தலைவராக இருப்பவர் வந்து அந்த டைமில் பிரதம மந்திரியாக இருக்கிறவங்க தான் போடுவாங்க. ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 5-year பிளான் இருக்குல்ல, ஸோ 5-year பிளானை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, 5-year பிளான் வாஸ் ப்ரிப்பேர்டு பை பிளானிங் கமிஷன். ஓகே, 5-year plan prepared by planning commission. ஸோ இதில் இந்த பிளானிங் கமிஷன் இருக்குல்ல, இந்த பிளானிங் கமிஷன் வந்து எப்பொழுது எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1950 உருவாக்கப்பட்டது. 1950 உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இது போதுமானது. அடுத்தது இந்தியாவின் முதல் 5 ஆண்டு திட்டத்தின் முதன்மை இலக்கு, ஃபஸ்ட்டு 5-year பிளானுடைய மெயின் நோக்கமே வந்து என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், அது வந்து விவசாயம் தான். ஃபஸ்ட்டு 5-year பிளான் விவசாயம். இண்டஸ்ட்ரி அப்படின்னாலே வந்து அது செகண்ட் 5-year பிளானில் வந்துடும், செகண்ட் 5-year பிளான். ஸோ இதற்கான ஆன்சர் வந்து விவசாய மேம்பாடு தான். அடுத்தது பாருங்கள். ஸோ அதாவது விவசாய மேம்பாடு, அதுக்கடுத்து உணவு உற்பத்தி அதிகப்படுத்தணும், நீர்ப்பாசனம் அதிகப்படுத்தணும், இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு 5-year பிளானில் வந்துச்சு. ஃபஸ்ட்டு 5-year பிளானுக்கு இன்னொரு பேர் என்ன, ஹர்ரோடு டோமர் மாடல். ஃபஸ்ட் 5-year பிளானுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஹர்ரோடு டோமர் மாடல். இரண்டாவது 5 ஆண்டு திட்டத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மஹலனோபியஸ் மாடல். அடுத்தது சேமிப்பு மற்றும் முதலீடுகளின் பங்கை எடுத்துக்காட்டுவதற்காக ஹர்ரோடு டோமர் வளர்ச்சி மாதிரி அறியப்படுகிறது. இந்தியாவில் எந்த திட்டம் இந்த மாதிரியை அடிப்படையாக கொண்டது? ஸோ ஹர்ரோடு டோமர் growth மாடல் எந்த 5-year பிளான் கூட தொடர்புடையது அப்படின்றது இதில் கொஸ்டினாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம இப்போ தானே பார்த்தோம், ஹர்ரோடு டோமர் மாடல் அப்படின்னாலே அது முதலாம் 5 ஆண்டு திட்டம் தான். இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் வந்து மஹலனோபியஸ் மாடல். மஹலனோபியஸ் மாடல். ஸோ இந்த இரண்டாம் 5 ஆண்டு திட்டத்தில் தான் வந்து எந்த வளர்ச்சி இருந்துச்சுன்னா இண்டஸ்ட்ரி வந்து அதிகமாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சு. ஓகே, ஸோ இதான் மெயின். ஸோ அது போக வந்து இந்த ஹர்ரோடு டோமர் மாடல் வந்து சேவிங்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட் இதிலெல்லாம் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஓகே, இதில் கூட நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 5-year பிளான். ஓகே, இதை வந்து நான் என்ன பண்ணிடுறேன், அப்படியே காப்பி பண்ணி இதில் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணிடுவேன், இந்த ஹர்ரோடு டோமர் மாடல் இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்காது அப்படியே எழுதிடுறேன். ஏன்னா இப்படி தான் நம்ம நோட்ஸ் வந்து பில்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ ஹர்ரோடு டோமர் மாடலில் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், சேமிப்புகள் மற்றும் முதலீடுகள், இதில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஓகே, சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்களின் முதன்மை இலக்குகள் என்ன? சரியா, 5-year பிளான்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குல்ல, அதனுடைய ப்ரைமரி கோல்ஸ் வந்து என்ன அப்படின்றது கேள்வி. ரைட்டா? இப்போ ஃபஸ்ட்டாக இதில் பாருங்கள், இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன், நகரமயமாக்கல் வந்து நோக்கம் கிடையாது. இதுலேயுமே நகரமயமாக்கல் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் மூணாவதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர், ஓகே, கரெக்டு தான். செல்ஃப் சஃபிஷியன்சி, பட்டு செல்ஃப் சஃபிஷியன்சி, ஈக்விட்டி, அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு, பட் ஆனால் நோக்கம் தான் கேட்டிருக்கிறாங்க. ரைட்டா? ஸோ அதாவது 5 ஆண்டு திட்டங்களினுடைய முதன்மையாக, அதாவது ப்ரைமரி கோல் அப்படின்றது என்னது, முதன்மையான நோக்கம். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வந்து நோக்கம் தான், பட் ஆனால் முதன்மை நோக்கமானு கேட்டால் கிடையாது. மற்றபடி சோஷியல் வெல்ஃபேர், சமூக நலன், அதுக்கப்புறம் தன்னிறைவு, அதுக்கப்புறம் சமத்துவம், இதெல்லாம் முதன்மை நோக்கம். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் நோக்கமாக இருந்துச்சு, தொழில்துறை மேம்பாடு, பட் ஆனால் முதன்மை நோக்கம் அப்படின்னு கேட்டால் கிடையாது. மற்றபடி வளர்ச்சி, அதுக்கப்புறம் நவீனமயமாக்கல், அதுக்கப்புறம் வந்து சுயசார்பு, அதுக்கப்புறம் வந்து சமத்துவம், இது அனைத்துமே வந்து முதன்மை நோக்கங்கள் தான் 5 ஆண்டு திட்டங்களை பொறுத்த வரைக்கும். இதுதான் மெயின் நோக்கங்களே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் இந்த 5-year பிளான் பார்த்தோம்ல, இந்த பேஜ் அப்படி நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நான் காப்பி பண்ணிவிட்டு இந்த இதில் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நான் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன்.
சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இதில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இதில் என்னென்னு தானே கேட்குறாங்க, அதனுடைய ப்ரைமரி கோல்ஸ். ஸோ அப்போ நம்ம இதில் அந்த நோட்ஸை பில்ட் பண்ணுவோம். ஸோ இதனுடைய கோல் அப்படின்ட்டு பார்க்குறப்ப எதெல்லாம் அப்படின்னா, ஒன்று வந்து க்ரோத்து வளர்ச்சி, இன்னொன்று வந்து நவீனமயமாக்கல் மாடர்னைசேஷன், அதுக்கப்புறம் சுயசார்பு அல்லது தன்னிறைவு, தன்னிறைவுனா செல்ஃப் சஃபிஷியன்சி, சுயசார்பு செல்ஃப் ரிலையன்ஸ், அதுக்கடுத்து ஈக்விட்டி சமத்துவம். ஓகே, இதெல்லாம் தான் வந்து மெயின் நோக்கமாக இருந்துச்சு. எதுக்கு அப்படின்னா இந்த 5 ஆண்டு திட்டம். 5 ஆண்டு திட்டங்களை போட்டது யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது பிளானிங் கமிஷன். ஓகே, பிளானிங் கமிஷன் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 1950 உருவாக்கப்பட்டது. ஓகே, ஸோ இதில் வந்து இதில் க்ரோத் அப்படின்ட்டு இருக்குதுல்ல, க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் என்ன க்ரோத் அப்படின்னா அது எக்கானமிக் க்ரோத். எக்கானமிக் க்ரோத்தாக இருக்கணும். அந்த பொருளாதார வளர்ச்சி இருக்கணும். அதே நேரத்தில் பொருளாதார வளர்ச்சி அடையும் பொழுது க்ரோத் வித் எது கூட இருக்கணும்னா சமூக நீதியோடு சேர்ந்து வளரணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. க்ரோத் வித் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஓகே, அடுத்தது இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பின்வரும் விருப்பங்களில் சரியான ஜோடியை தேர்ந்தெடுக்கவும். ஸோ கரெக்ட் பேர் எது அப்படின்றது கேள்வி. ஸோ சரியான ஜோடி அப்படின்றது 3rd 5-year பிளான். இண்டஸ்ட்ரியலைசேஷன் வராது. ஏன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்றது வந்து இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னால எந்த 5 ஆண்டு திட்டம் அப்படின்னா 2வது 5 ஆண்டு திட்டம் தான். அதுக்கடுத்து 4th 5-year பிளான் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம். இது கரெக்டு தான். அதாவது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு ஃபேமிலி, ஒரு 4 பேர் கொண்ட ஒரு ஃபேமிலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்டாக, பிளானிங் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் வந்து 4வது 5 ஆண்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. மஹலனோபியஸ் மாடல் வந்து 1st 5-year பிளான் கேட்குறாங்க, கிடையாது. இது வந்து மஹலனோபியஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து 2வது 5 ஆண்டு திட்டம். அதுக்கடுத்து 2வது 5 ஆண்டு திட்டம் அக்ரிகல்ச்சர் கிடையாது. ஏன்னா அக்ரிகல்ச்சர் வந்து முதல் 5 ஆண்டு திட்டம். ஓகே, ஸோ அப்போ வந்து இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் 2 தான் ஆப்ஷன். ஓகே, ஸோ அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ ரேப்பிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் 3வது 5 ஆண்டு திட்டம் கிடையாது, அது வந்து 2வது 5 ஆண்டு திட்டம். ஸோ 2வது 5 ஆண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் அப்படின்னா 1961 ஸோ 1961 to 66. 1961 to 66. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த 4th 5-year பிளான். ஸோ 4th 5-year பிளானை பற்றி கூட நம்ம இதில் கூட எழுதிக்கலாமா? நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே நான் எழுதுகிறேன். ஸோ 4th 5-year பிளான். ஸோ 4th 5-year பிளான் வந்து எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓகே, அது வந்து 1969 1974 வரைக்கும். ஸோ இந்த டைம் தான் வந்து எதெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும், மக்கள் தொகையை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்தாங்க. அப்போ பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம். ஸோ ஒரு ஃபேமிலிக்கு 4 பேர் இருக்காங்கன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. 4வது 5 ஆண்டு திட்டம் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம். ஓகே, அதுக்கு அடுத்தது ஸோ இந்த 5 ஆண்டு திட்டத்தில் தான் வந்து இது பண்ணாங்கன்னா க்ரோத் வித் ஸ்டெபிலிட்டி. ரைட்டாக, க்ரோத்து வித் ஸ்டெபிலிட்டி. ஒரு வளர்ச்சி அடையணும், வளர்ச்சி அடையும் போதே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஸ்டேபிளாகவும் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு சொன்னாங்க. க்ரோத்து வித் ஸ்டெபிலிட்டி அண்ட் progressive achievement of self-reliance. Achievement of self-reliance. சுயசார்பை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அடையணும் அப்படின்ட்டு சொன்னது வந்து இந்த 4வது 5 ஆண்டு திட்டத்தில் தான். ஓகே, ஸோ நம்ம வளரணும், வளர்கிறப்ப ஸ்டேபிளாகவும் இருக்கணும், அது நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுயசார்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடையணும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. ஓகே, அதுக்கப்புறம் 1ஆம் 5 ஆண்டு திட்டம், 2வது 5 ஆண்டு திட்டம் அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. 2ஆம் 5 ஆண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1956 to 61. 1ஆம் 5 ஆண்டு திட்டம் 1951 to 56.
ஓகே 51 to 56 முதலாம் ஐந்தாண்டு திட்டம். இங்கே அக்ரிகல்ச்சரு, நீர்ப்பாசனம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணப்பட்டது. ஓகே, ஸோ இதில் வந்து ஓகே இது போதுமானது தான். அதுக்கப்புறம் 4வது ஐந்தாண்டு திட்டம் ஃபேமிலி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, முதன்முறையாக சுயசார்பு நோக்கம் வந்து எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் சேர்க்கப்பட்டது? ஸோ நல்லா கவனிங்க, செல்ஃப் ரிலையன்ஸ் வந்து எந்த 5 இயர் பிளானில், இதில் வந்து செல்ஃப் ரிலையன்ஸ் எதில் சுயசார்பு அப்படின்றதெல்லாம் இதில் சொல்லவே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சுயசார்பை கொஞ்சம் கொஞ்சமாக அடையணுன்றது 4வது ஐந்தாண்டு திட்டம். ஆனால் சுயசார்புன்ற ஒரு வார்த்தையை வந்து முதலாக எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் சொன்னாங்கன்றது தான் இதில் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதனுடைய ஆன்சர் வந்து 3வது ஐந்தாண்டு திட்டம். இது வந்து 3வது ஐந்தாண்டு திட்டம். ஸோ அப்போ இந்த 3rd 5 இயர் பிளானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்டு 5 இயர் பிளான். ஸோ 3rd 5 இயர் பிளான் பொறுத்த வரைக்கும் இது எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் அப்படின்னா 1961 to 66 வரைக்கும் 3வது ஐந்தாண்டு திட்டம் வந்து இருந்துச்சு. ரைட்டா? இப்போ இதில் வந்து எதுக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? ஏன் அப்படின்னா நம்ம இந்த முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தில் விவசாயம், அதுக்கப்புறம் வந்து இரிகேஷன் நீர்ப்பாசனம், அதுக்கடுத்து பவர் அதாவது எலக்ட்ரிசிட்டி, இது எல்லாத்துக்கும் ஃபோக்கஸ் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது 2வது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து முழுக்க இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியாச்சு. அப்போ எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு இதை தாண்டி வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் செல்ஃப் சஃபிஷியன்ட் எக்கானமி தான். இப்போ இந்த 3வது ஐந்தாண்டு திட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, நமக்கு தேவையான பொருளாதாரம் செல்ஃப் சஃபிஷியன்ட் எக்கானமியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க 3வது ஐந்தாண்டு திட்டத்தில். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே நேரத்தில் செல்ஃப் சஃபிஷியன்ட் இல்லது செல்ஃப் ரிலையன்ஸ் சுயசார்பு, அது தன்னிறைவு, இந்த 2 விஷயத்தையும் முதலாக அறிமுகப்படுத்துறது வந்து 3வது ஐந்தாண்டு திட்டத்தில் கொண்டு வராங்க. ஓகே, அதே நேரத்தில் இங்கே வந்து இந்த 3வது ஐந்தாண்டு திட்டத்தில் வேறு என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் வந்து பண்ணுறாங்க. ஓகே, இதில் இந்த 3வது ஐந்தாண்டு திட்டத்தின் போது வேறு முக்கியமான ரீசன் அப்படின்ட்டு பார்க்குறப்போ வந்து நம்மளுக்கு நிறையவே வந்து இருக்குது. பட் ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது போதுமானது. ஓகே, 3வது ஐந்தாண்டு திட்டம். அடுத்து 2015ஆம் ஆண்டில் திட்ட கமிஷன் என்னவாக மாற்றப்பட்டது? 2015 வந்து பார்த்துட்டிங்கன்னா பிளானிங் கமிஷன் வந்து எவ்வாறு மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து நீத்தி ஆயோக். ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீத்தி ஆயோக். ஸோ இதையுமே வந்து நம்ம ஒரு இது வந்து எழுதியிருப்போம்ல, எங்கே இருக்குன்னா ஓகே இங்கே இருக்குது. ஸோ இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி நான் இந்த இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த பிளானிங் கமிஷன் இருக்கா, ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பிளானிங் கமிஷன் வந்து எவ்வாறு மாற்றம் செய்யப்பட்டது நான் இதில் கூட நான் போடுறேன். பிளானிங் கமிஷன் ரீப்ளேஸ்ட் பை அது எந்த அமைப்பு அப்படின்னா நீத்தி ஆயோக் அப்படின்ற அமைப்பு. ஓகே, ஸோ இதில் இந்த நீத்தி அப்படின்றது இருக்குல்ல, இதனுடைய விரிவாக்கம் என்னென்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட்டா அப்படின்னு இருக்கும். அது வந்து நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன், அதுக்கப்புறம் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஓகே, இதுதான் வந்து நீத்தி ஆயோகனுடைய விரிவாக்கம். ஓகே, அது போக இந்த நீத்தி ஆயோகனுடைய சேர்மன் வந்து எப்பொழுதுமே யார் இருப்பாங்கன்னா அந்த டைமில் பிரதம மந்திரியாக இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. இப்போ யார்? பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள். ஓகே, அடுத்து இந்த நீத்தி ஆயோகனுடைய வைஸ் சேர்மன் துணைத் தலைவர் வந்து இப்போ யார் அப்படின்னா சுமன் பெரி. இந்த நீத்தி ஆயோகனுடைய தலைமை நிர்வாக அதிகாரி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து யார் அப்படின்னா பிவிஆர் சுப்பிரமணியம் அவர்கள். ஓகே,
ஸோ இவங்க வந்து இம்பார்ட்டண்ட்டான நேம்ஸு. அதுக்கு அடுத்தது பார்க்குறப்ப வந்து இந்த பிளானிங் கமிஷன் இருக்குல்ல, பிளானிங் கமிஷன் எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா அதில் 1950 இருக்குல்ல, எக்ஸாக்ட் டேட் வந்து மார்ச் 15, 1950, 15 மார்ச் 1950. அதுக்கு அடுத்தது இந்த நீத்தி ஆயோகை பொறுத்த வரைக்கும் இந்த நீத்தி ஆயோக் எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஜனவரி 1, 2015, ஜான் 1, 2015 உருவாக்கப்பட்டது. ஓகே, இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது பாருங்கள். இந்தியாவில் எந்த 5 திட்டம் முக்கியமாக கரீபி ஹட்டாவோ மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் விவசாய உற்பத்தி திறன் உள்ளிட்ட பிற நோக்கங்களில் கவனம் செலுத்தியது? இந்த கரீபி ஹட்டாவோ, அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, இந்த மாதிரி வந்தால் அது வந்து எந்த 5 திட்டம் அப்படின்னா 5வது 5 திட்டம். ஓகே, ஏன்னா வந்து கரீபி ஹட்டாவோ, அதாவது கரீபி அப்படின்றது வறுமை, ஹட்டாவோ அப்படின்னா ஒழிக்கிறது, வறுமையை ஒழிக்கிறது, இதெல்லாம் வந்து 5வது 5 திட்டத்தின் போது கொண்டு வரப்பட்டது. ஓகே, நான் இதில் எழுதுகிறேன். சில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ 5th 5-year plan. ஓகே, 5th 5-year plan. ஸோ 5th 5-year plan பொறுத்த வரைக்கும் இது 1974 to 1979 இந்த ஒரு டைம் பீரியடில் இருந்துச்சு. ஓகே, ஸோ இதில் வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணது எது அப்படின்னா கரீபி ஹட்டாவோ. இதில் கரீபி அப்படின்னா வந்து வறுமை, பாவர்ட்டி. ஹட்டாவோ அப்படின்னா எராடிகேஷன், ஒழிக்கிறது, வறுமையை வந்து ஒழிக்கிறது இதனுடைய மெயின் நோக்கமாக இருந்துச்சு. ஸோ அப்போ வறுமையை ஒழிக்கணும். ஓகே, அப்போ அந்த வறுமையை வந்து எப்படி ஒழிக்க முடியும் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்பு வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது வந்து விவசாய உற்பத்தியை அதிகப்படுத்தணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா வறுமையை வந்து ஒழிக்க முடியும் அப்படின்ட்டு சொன்னாங்க. இந்த டைமில் வந்து பிரதம மந்திரியாக இருந்தது இந்த கரீபி ஹட்டாவோ அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பிரபலமாக்கியவர் யார் அப்படின்னா அப்போ இருந்த பிரதம மந்திரியாக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் தான். இந்திரா காந்தி அவர்கள் தான் பிரபலமாக்கியது. ஓகே, சரி, நெக்ஸ்ட் அடுத்தது அது போக வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் தான் வந்து என்ன வந்துச்சு அப்படின்னா எமர்ஜென்சி வந்துச்சு. நம்ம பார்த்தோம்ல எமர்ஜென்சி. ஸோ எமர்ஜென்சியை பொறுத்த வரைக்கும் 1974 to 77 இந்த ஒரு காலகட்டத்தில் போடப்பட்டது. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட்டு ரோலிங் பிளான், ஆனுவல் பிளான் பார்த்தோம். நம்ம இந்த இந்தியா பாகிஸ்தான், இந்தியா சைனா, அதுக்கு அடுத்து வறட்சி, இந்த மாதிரி அதாவது 62, 65, அதுக்கப்புறம் வந்து 65, 66 போல் வந்து வறட்சி இதெல்லாம் வந்து ஏற்பட்டதுனால வந்து ரோலிங் பிளான், அதாவது ஆனுவல் பிளான் போட்டாங்க, பிளான் ஹாலிடே போட்டாங்க. பட் ஆனால் ரோலிங் திட்டம் அப்படின்றது இந்த ஒரு ரோலிங் பிளானை வந்து 5 திட்டங்கள் போடுறப்பயே போட்டாங்க. அது எப்பொழுதுனா 1978 to 80. சரியா, 78 to 80. சரி, இப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1978 இன்னொரு தனியாக ஒரு பேஜ் போட்டு நான் எழுதிடுறேன். ரோலிங் பிளான். ஸோ ரோலிங் பிளான் வந்து 1978 to 1980. இப்போ இந்த 1978 என்ன நடக்குது அப்படின்னா ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு கட்சி வந்து பவருக்கு வராங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருந்தாங்க, ஆனால் இப்போ பவருக்கு யார் வராங்கன்னா ஜனதா பார்ட்டி வந்து வராங்க. ஸோ இப்போ இந்த ஜனதா பார்ட்டியில் வந்து யார் வந்து பிரதம மந்திரியாக இருந்தார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மொரார்ஜி தேசாய். ஸோ இவங்க வந்து பவருக்கு வராங்க. அப்போ இவங்க பவருக்கு வரப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 5 திட்டம் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு மொரார்ஜி தேசாய் என்ன கொண்டு வராரு, ரோலிங் பிளான் அப்படின்ற ஒன்றை கொண்டு வராங்க. ரோலிங் பிளான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து இப்போ இது வந்து எத்தனாவது 5-year பிளான் அப்படின்னா 5வது.
ஃபிஃப்த்து 5 இயர் பிளான் வந்து கேன்சல் பண்ணிடுறாரு 1978லேயே. 74லேருந்து 79 தான் போகணும், ஆனால் 78லேயே வந்து கேன்சல் ஆயிரும். கேன்சல் பண்ணிவிட்டு ரோலிங் பிளான் அப்படின்ற ஒன்றை வந்து கொண்டு வராரு. யார் அப்படின்னா மொரார்ஜி தேசாய் அவர்கள். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ரோலிங் பிளான் அப்படின்ற ஒன்று இருக்குதுல்ல, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் அடிப்படையில் இருக்கும். ரைட்டா, எது அப்படின்னா இந்த ரோலிங் பிளான் அப்படின்ற ஒன்று யார்கிட்ட இருந்து இந்த ரோலிங் பிளான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னா குன்னர் மிர்டால் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட இருந்து. ஓகே, யார் அப்படின்னா குன்னர் மிர்டால். ரோலிங் பிளான் வந்து யார் அடிப்படையில், யாருடைய பிளான் அப்படின்னா குன்னார் மிர்டல் அப்படின்றவர் தான். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா திருப்பி 1978 ஆரம்பித்தது இந்த ரோலிங் பிளான் வந்து 1980லேயே வந்து முடிஞ்சிருக்கும். 1980லேயே முடிஞ்சிருக்கும். அப்போ இதற்கான காரணம் வந்து என்னென்னா திருப்பி 1980 யார் வந்து திருப்பி பவருக்கு வந்துடுவாங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸே பவருக்கு வந்துடும். இந்தியன் நேஷனல் காங்கிரஸே பவருக்கு வந்துடும். அப்போ வந்து பிரதம மந்திரியாக யார் இருப்பாங்க அப்படின்னா இந்திரா காந்தி அவர்கள். அப்போ இந்திரா காந்தி அவர்கள் வந்து வருவாங்க. திருப்பி இந்திரா காந்தி அவர்கள் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஜனதா பார்ட்டி கொண்டு வந்த இந்த ரோலிங் பிளானை கேன்சல் பண்ணிடுறாங்க. ரோலிங் பிளானை இவங்க வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. கேன்சல் பண்ணிட்டு அவங்க எந்த பிளான் கொண்டு வருவாங்க, ஆல்ரெடி அவங்க கொண்டு வந்திருந்த 5 ஆண்டு திட்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் திருப்பியுமே வந்து தொடர்ந்துச்சு. ஓகே, அதாவது இது 5th 5 இயர் பிளான் கிடையாது, இது வந்து புதுசாக ஒரு 5 ஆண்டு திட்டம், அது 6th 5 இயர் பிளான் அப்படின்ற ஒன்று கொண்டு வராங்க. சரியா, இதுதான் வந்து அந்த ரோலிங் பிளான் இந்த காலகட்டத்தில் வந்து நடந்துச்சு. ஓகே, அடுத்தது பாருங்கள், ஸ்திரத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி. ஸ்திரத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி மற்றும் தன்னம்பிக்கையின் முற்போக்கான சாதனை எந்த 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கமாக இருந்ததுன்னு கேள்வி. growth with stability and progressive achievement of self reliance அப்படின்றது எந்த 5 ஆண்டு திட்டத்தினுடைய ஒரு நோக்கமாக இருந்துச்சுன்னா நம்ம இதையும் பார்த்தோம். அது வந்து 4th 5 இயர் பிளான். ரைட்டா, 4வது 5 ஆண்டு திட்டம் நம்ம பார்த்துருந்தோம்ல, எங்கே இருக்குது, இங்கே பார்த்தீங்களா, இது அப்படியே இருக்குது. நான் அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே நான் எழுதிருக்கேன், growth with stability and progressive achievement of self reliance. செல்ஃப் ரிலையன்ஸுன்ற வார்த்தை வந்து முதலாக கொண்டு வந்து 3வது 5 ஆண்டு திட்டத்தில். ஆனால் அந்த செல்ஃப் ரிலையன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அடையணும், அது போக வந்து நம்ம வளரும் போது ஸ்டெபிலிட்டியோடு இருக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து 4வது 5 ஆண்டு திட்டத்தில் தெளிவாக வந்து விவரிக்கப்பட்டது. 4வது 5 ஆண்டு திட்டம் 1969 to 74. ரைட்டா, ஸோ இந்த growth with stability அப்படின்னா நிறைய ஸ்டெபிலிட்டி, அதாவது விலைவாசி ஸ்டெபிலிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி பேசப்பட்டது. ஓகே, இந்த 4வது 5 ஆண்டு திட்டத்தில் 4 பேர் கொண்ட ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராமை தான் கொண்டு வரப்பட்டது. அடுத்தது கொடுக்கப்பட்டிருக்கிற ஆப்ஷனில் வந்து 5 ஆண்டு திட்டங்களின் குறிக்கோள் எது அல்ல அப்படின்றது கேள்வி. ரைட்டா, நாட் அ கோல் ஆஃப் 5 இயர் பிளான். ஸோ 5 ஆண்டு திட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது அதிகமான மொத்த உள்நாட்டு வளர்ச்சி இருக்கணும், இது கரெக்டு தான். அனைத்து மக்களுக்கும் சமமான நன்மைகள், இது கரெக்டு தான். தன்னம்பிக்கை, இது கரெக்டு தான். அதிக மக்கள் தொகை வளர்ச்சிக்கும் 5 ஆண்டு திட்டங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, இது வந்து தப்பு. ஹை பாப்புலேஷன் க்ரோத்லாம் இல்லை. ஓகே, ஸோ கொஸ்டினில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா எது அல்ல அப்படின்றது தான் வந்து கேள்வியே. ஸோ ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது தான். ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு ஹையஸ்ட் பாப்புலேஷன் க்ரோத். ஓகே, இது கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு ஓகே, அதாவது நீத்தி ஆயோக் மாற்றப்படுவதற்கு முன்பு லக்டாவாலா ஃபார்முலாவை பயன்படுத்தி வேலையின்மை பற்றி தரவுகளை சேகரிக்கும் பொறுப்பு எந்த அமைப்பிடம் இருந்துச்சு அப்படின்றது கேள்வி. ஓகே, நம்ம பிளானிங் கமிஷன் வந்து நீத்தி ஆயோகா மாறுறதுக்கு முன்னாடி எந்த ஆர்கனைசேஷன் வந்து லக்டாவாலா ஃபார்முலா வச்சு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக டேட்டா வந்து கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது எது அப்படின்னா பிளானிங் கமிஷன் தான், திட்டமிடல் ஆணையம். இது ரொம்ப சிம்பிளானது தான். ஓகே, ஏன்னா இந்த லக்டாவாலா ஃபார்முலான்னு ஒன்று இருக்குல்ல, லக்டாவாலா ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் இது எப்பொழுது வந்து இந்த லக்டாவாலா அப்படின்ற ஒரு கமிட்டியை வந்து போட்டாங்க அப்படின்னா 1989. ஓகே, ஸோ இந்த லக்டாவாலா ஃபார்முலா வந்து எதற்காக போட்டாங்க அப்படின்னா பாவர்ட்டி எஸ்டிமேஷனுக்காக போட்டாங்க. ரைட்டாக, அன்எம்ப்ளாய்மெண்ட் மூலியமாக வந்து வறுமைக்காக போடப்பட்ட ஒரு கமிஷன் தான் வந்து இந்த லக்டாவாலா அப்படின்ற ஒரு கமிட்டி. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், இந்த வீடியோனுடைய கடைசி கேள்வி,
ஐபிஆர் நம்மளுக்கு தெரியும், நம்ம பார்த்தோம்ல, இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் விச் 5-year பிளான் இன் இந்தியா. இந்தியாவின் எத்தனாவது ஐந்தாண்டு திட்டத்தின் அடிப்படையை வந்து ஐபிஆர் 1956 இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் உருவாக்கியது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஐபிஆர் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன். அப்போ இண்டஸ்ட்ரி அப்படின்னாலே எந்த ஐந்தாண்டு திட்டம்? இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் தான். முதலாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து மஹலனோபியஸ் மாடல் என்று அழைக்கப்படுகிறது. முதலாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து ஹர்ரோட் டோமர் மாடல் என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து மஹலனோபியஸ் மாடல் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தில் செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் கொண்டு வராங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் தெளிவாக ப்ரொக்ரெசிவ் வித் செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு வார்த்தையை சொல்லி செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வருவது, அது நாலாவது ஐந்தாண்டு திட்டம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவுக்கான 20 கேள்வி. நிறைய விஷயங்கள் நம்ம இதில் பார்த்துருக்கோம். இதே மாதிரியே நம்ம ஐந்தாண்டு திட்டங்களுக்கே 3 வீடியோ இருக்குது. ஓகே, அதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக எல்லா ஐந்தாண்டு திட்டமுமே நம்மளுக்கு கவர் ஆயிரும். ஓகே, தேங்க்யூ.